கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு செய்தியோட தலைப்பு ஆசாரிய கூட்டம், பிரீஸ்ட்ஹுட். இந்த ஆசாரிய கூட்டத்துல 2 விதமான ஆசாரிய கூட்டம் இருக்காங்க. அதுல முதல் ஆசாரிய கூட்டம் யாரு அப்படின்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பக்கம் எண் 318. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இன்னும் ஒரு விஷயம் வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும். ஆமென். இதுல எந்த ஆசாரிய கூட்டம் வந்துச்சு? வாசிச்ச வசனத்துல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள்ல 12 கோத்திரங்கள் இருந்துச்சு இல்லையா? அதுல ஒரு கோத்திரம் என்ன கோத்திரம் அப்படின்னா லேவி கோத்திரம். இந்த லேவி கோத்திரம் எதற்காக இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காகவே இந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க அந்த கோத்திரத்துல இருந்து வரவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆமா, மீதம் எத்தனை கோத்திரம் இருக்கு? 11 கோத்திரம் இருக்கு. அவங்களாம் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியுமான்னு கேட்டா இல்ல இல்லையா? அப்ப அவங்க மட்டும் தான் செய்ய முடியும். இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு மட்டும் ஏன் அப்படி தனித்துவமா தெரிந்து கொண்டார் அப்படின்னா, மத்த வேலைகள்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப பிளம்பரா இருக்கும், ஒரு வேலை செய்யறோம், அது யாருக்கு செய்யறோம்? மனுஷங்களுக்கு செய்யறோம். எல்லா வேலையுமே யாருக்கு தான் செய்வோம்? மனுஷங்களுக்கு தான் செய்யறோம் இல்லையா? இப்ப டீச்சரா இருக்கும், டீச் பண்றோம், மனுஷங்களுக்கு தான் பண்றோம். ஆனா இந்த ஆசாரிய ஊழியம் மட்டும் யாருக்கு செய்யறது? ஆமா, கர்த்தருக்கு செய்யறது. அப்ப அது ரொம்ப ப்ரெஷியஸ் தானே. அதனால அதற்காகவே என்ன பண்ணாரு, கர்த்தர் ஒரு கோத்திரத்தை என்ன பண்ணாரு அப்படின்னா தெரிந்து கொண்டாரு. அதுதான் லேவி கோத்திரம். இந்த ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட ஒரு விசேஷித்த ஒரு கிருபை இருக்கு. என்ன கிருபை அது? ஆசீர்வதிக்கிற கிருபை இருக்கு. கண்டிப்பா அது நம்மளும் ஆசீர்வதிக்கலாம் இல்லையா? நம்மளாலே அது பண்ண முடியும். ஆனா ஆசாரியர்கள் மட்டும்தான் அது பண்ண முடியும், நம்மளால அதை பண்ண முடியாது. ஆமா, பலி செலுத்த முடியும். பாவ மன்னிப்ப கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம கிட்ட கொடுக்கறது யாரு அப்படின்னா ஆசாரியர்கள். இப்ப நம்ம போயிட்டு ஒருத்தவங்க மேல கை வச்சு உங்களோட பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் சொல்ல, பாவங்கள் மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. இதே ஒரு லேவி கோத்திரத்துல இருந்து வந்த ஒரு ஆசாரியன் பலிகளை செலுத்தி, அந்த காலத்துல பலி தானே, பலிபீடத்து மேல ஒரு காளையோ இல்ல ஒரு புறாவோ இல்ல ஆட்டுக்கடாவோ பலி செலுத்தி அது மேல கைய வச்சு அவங்க பாவ நிவர்த்தி பலி செஞ்சாங்க அப்படின்னா அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும்னே வேதத்துல வசனம் இருக்கு இல்லையா? அப்ப இது பெரிய விஷயம் தானே. கர்த்தர்கிட்ட இருந்து மன்னிப்பை நம்மளால வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஆனா அந்த ஆசாரியனும் யாருதான்? மனுஷன் தான். நம்மள மாதிரி ஆசாரியனும் மனுஷன் தான். ஆசாரியன்ன்றதுனால தேவ தூதர் மாதிரி 2 ஆமா விங்ஸ் வச்சுக்கிட்டோ இல்ல வேற மாதிரி தோற்றத்திலும் இல்ல, அவங்களும் நம்மளுடைய மனுஷங்க தான். ஆனா அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு விசேஷத்த கிருபை என்ன அப்படின்னா பாவ மன்னிப்ப கர்த்தர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறது தான் ஆசாரிய ஊழியத்தோடைய ஒரு தனித்துவம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அவன் அறியாமல் செய்த தப்பிதத்தை ஆசாரியன் அவனுக்காக நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நம்ம தெரியாம செய்த பாவம் இல்ல தெரிஞ்சு செய்த பாவங்கள், எவ்வளவோ பாவங்கள் செய்யறோம். இது எல்லா பாவத்தையுமே யாரால மன்னிக்க முடியும்? ஆசாரியனால மன்னிக்க முடியும். அவர்கிட்ட எனக்காக என்ன பண்ணுங்க, பலி செலுத்தி எனக்காக பாவ மன்னிப்பு என்ன பண்ணுங்க, பெற்று ஆமா கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களால முடியும். அதுக்காக கர்த்தர் என்ன பண்ணா லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டாரு. ஏன் நம்மளால பண்ண முடியாது? அத நம்மளும் மனுஷங்க தான், நம்மளும் கர்த்தரோட பிள்ளை தான், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஏன் நம்மளால அந்த பாவ மன்னிப்பை கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க முடியாது? அழைப்பு இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல ஒரு கோத்திரம்னு இருக்கு இல்லையா? அந்த கோத்திரத்தையே கர்த்தர் எப்படிதான் தெரிந்து கொண்டார் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யறதுக்காக தான் தெரிந்து கொண்டார். லேவியராகவும் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க.
பக்கமே 148, லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அபிஷேகம் பெற்றவனும் தன் தகப்பன் பட்டத்துக்கு வந்து ஆசாரிய ஊழியம் செய்ய பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாகிய ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். போதும் அந்த ஒரு வசனம் தான். அப்பனா அபிஷேகம் பெற்றவன், முதல்ல வந்து அபிஷேகம் பெற்றவன், ரெண்டாவது தகப்பனுடைய பட்டம். அதாவது இந்த ஆசாரிய ஊழியத்துல மட்டும் தலைமுறையா அதே ஜனங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யணும். இப்ப வந்து அப்பா செய்யறாங்க, அதுக்கப்புறம் பிள்ளை, அதுக்கப்புறம் ஆமா அந்த தலைமுறையில இருந்தே தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யணும். ஏன்னா அதுக்காகவே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதனாலதான் அந்த பாவங்கள் என்ன ஆகுது அப்படின்னா மன்னிக்கப்படுது. அவங்க கை வச்சா மட்டும் ஏன் பாவ நிவர்த்தி ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணப்பட்டவங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இது நம்ம வேதத்துல இருந்து ஒரு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு ரொம்ப வந்து சுலபமா புரியும். நமக்கு சவுல் எல்லாருக்குமே தெரியும். சவுல் என்ன பண்ணாரு அப்படின்னா ராஜாவா இருந்தார். ராஜாவா இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா அவரோட பையன் யோனத்தான் என்ன பண்ணிட்டாரு, சும்மா போய் பெலிஸ்தர் கிட்ட போய் சீண்டி சண்டை வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உடனே பெலிஸ்தர்ல என்ன பண்ணிட்டாங்க, அந்த காலத்துல சவுல் காலத்துல வந்து பெலிஸ்தர் தான் ரொம்ப வந்து பெரியவங்க. அவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாது. இஸ்ரவேல் மக்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து போர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ பெலிஸ்தருக்கு ரொம்ப பயப்படுவாங்க இஸ்ரவேல் மக்கள். என்ன பண்ணிட்டாங்க, பெலிஸ்தர் சுத்தி முற்றுகை போட்டாங்க. முற்றுகை போட்டதும் எப்பவுமே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஜனத்தோட போர் செய்யும் போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி கர்த்தர் உத்தரவு கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும், யுத்தம் பண்ண முடியும். கர்த்தர் உத்தரவு கொடுக்காம யுத்தம் பண்ணி தோத்து போயிட்டா இஸ்ரவேல் மக்களுக்கு தானே அது வந்து நஷ்டமாகும். ஆனா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பலி செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி பலி செலுத்துறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வைப்பார். சவுல் தான் ரெடி பண்ணி வைப்பார். அப்படி ரெடி பண்ணி இங்க வந்து பலி செலுத்தணும்னா யார் வரணும், ஆசாரியன் வரணும். சவுலோடைய பீரியட்ல ஆசாரியனா இருந்தது வந்து சாமுவேல். சாமுவேல் வந்துதான் என்ன பண்ணணும் அப்படின்னா பலி செலுத்தணும். சாமுவேல் வந்து ஒரு இடத்துல இருக்காரு, சவுல் ஒரு இடத்துல இருக்காரு. சாமுவேல் வந்து சவுலோட இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 7 நாள் வெயிட் பண்ணாரு. பெரிய விஷயம் தானே, பலியெல்லாம் செலுத்துறதுக்கு ரெடி பண்ணிட்டு 7 நாள் யாரும் வெயிட் பண்ணுவாங்களா? ஆனா அவர் வெயிட் பண்ணாரு. 7 நாள் ஆகியும் என்ன ஆச்சு அப்படின்னா சாமுவேல் வரல. ஏன்னா அந்த காலத்துல யூபர் ஓலா அதெல்லாம் இல்ல, கழுத மேலதான் வரணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நடந்து வரணும், அந்த மாதிரிதான் வரணும். 7 நாள் ஆகியும் என்ன ஆச்சு அப்படின்னா வரல. இப்ப சவுலுக்கு வந்து பயம் வந்துச்சு. கூட இருக்கிற ஜனங்களும் என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. இப்ப எதிரிங்க சுத்திட்டாங்க, நம்மள சுற்றி ஆளுகை பண்ண போறாங்க, நம்மள வந்து என்ன பண்ண போறாங்க, வெட்ட போறாங்க அப்படின்னு நமக்கு பயம் தானே இருக்கும். அப்போ பயம் வந்ததும் சவுலை விட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஓட தொடங்கிட்டாங்க, சிதறி போக தொடங்கிட்டாங்க. பெலிஸ்தரும் வந்துட்டாங்க, கூட இந்த ஜனங்களும் ஓடிட்டாங்க. சாமுவேலும் இன்னும் வரல. அப்ப சவுல் என்ன பண்ணுவாரு, நம்மளே என்ன பண்ணலாம், பலி செலுத்திட்டு யுத்தத்துக்கு போலான்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா சமாதான பலி என்ன பண்ணாரு செலுத்தி முடிக்கிறப்போ யார் வந்துட்டா அப்படின்னா சாமுவேல் வந்துட்டாரு. சாமுவேல் வந்தோடனே என்னாச்சு அப்படின்னா வசனத்தை வாசிங்க, நானே வாசிக்கிறேன். சாமுவேல் சவுலை பார்த்து புத்தீனமாய் செய்தீர், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாயிருக்க கட்டளையிட்டார். இது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா கோபம் வந்துச்சு. ஏன்னா சவுல் வந்து ஆசாரிய வம்சம் கிடையாது இல்லையா. ஆனா இதுல என்ன அப்படின்னா நான் ஒரு வசனம் வாசிச்சேன் இல்லையா, அபிஷேகம் பெற்றவன் தான் என்ன பண்ணும் பலி செலுத்தணும். இந்த சவுல் யாரு அப்படின்னா அபிஷேகம் பெற்றவர் தான். ஆனா எதற்காக அபிஷேகம் பெற்றவர், ராஜாவாதான் அபிஷேகம் பெற்றவர். சாமுவேல் தான் சவுல் என்ன பண்ணாரு அப்படின்னா அபிஷேகம் பண்ணாரு. தைல குப்பியை உடைச்சு ஊத்தி ராஜாவான்னு இருப்பேன்னு சொல்லி அவர் தான் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா அபிஷேகம் பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது. அவரு அபிஷேகம் பெற்றுக்கொண்டது எதுக்காக அப்படின்னா ராஜாவா ஆளுகை செய்யறதுக்கு தான். இவர் வந்து சாமுவேல் வந்து ஆசாரியர் இல்லையா. அப்ப ராஜா பெரியவங்களும் ஆசாரியன் பெரியவங்க. ஆமா, நம்ம உலகத்துக்கே ராஜாவா இருந்தாலும் ஆசாரியன் தான் என்னது பெரியவர். அதனால தேவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா கோவம் வந்துச்சு. நீ வந்து ராஜாவா இந்த பதவியில இருக்கிறதுனாலதான் என்ன பண்ண, புத்தியெல்லாம் செஞ்சு நீ பலி செலுத்தின. நம்ம ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய வேலைய, அதாவது ஆசாரியன் செய்யற வேலைய மாத்தி யாரா செஞ்சா கர்த்தருக்கு
கோபம் வரும். கர்த்தர் தான் ஆசைப்பட்டு அந்த ராஜ்யபாரத்தை சவுல் கிட்ட கொடுத்தாரு. கர்த்தரை என்ன பண்ணிட்டாரு? வாங்கிட்டாரு. வாங்கி யார்கிட்ட கொடுத்தாருன்னா தாவீது. அடுத்த தாவீது இதயத்துக்கு ஏற்றவர்னே கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப அடுத்தது நான் யார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னா தாவீது கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு. இதுல நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? சவுல் மேல 7 நாள் ஆயிடுச்சு. ஆமா, ஜனங்களும் என்ன பண்ணிட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. பெலிஸ்தரும் பிடிக்க வந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? நம்மளா இருந்தாலும் அதான் பண்ணிருப்போம். ஆனா அது தப்புதான் இல்லையா? பலி செலுத்தினது தப்புதான். அதனால அந்த இடத்துல கர்த்தர் கோபப்பட்டாரு. இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அபிஷேகம் பெற்றவர்கள் செய்யற வேலைய அவங்கதான் என்ன பண்ணணும், செய்யணும். நம்ம மாறி போய் நம்ம தொட்டோம் அப்படின்னா கர்த்தருக்கு கண்டிப்பா கோபம் வரும். இதுதான் என்ன அப்படின்னா ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அதாவது ராயல் பிரீஸ்ட்ஹுட்னா இவங்க தலைமுறையாவே எப்படிதான் இருப்பாங்க? ஆசாரிய கூட்டமாவே இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அவங்களுக்குன்னு நிறைய கர்த்தர் தனித்துவமான கிருபைகளை கொடுத்திருப்பாரு. அவங்களுக்கு தந்த விசேஷித்த கிருபையின்படி மத்த ஜனங்களுக்கு என்ன பண்ண மாட்டாரு அப்படின்னா கொடுக்க மாட்டாரு. எவ்வளவுதான் இப்ப தாவீதும் இதயத்துக்கு ஏத்தவர் தான் இல்லையா? சாமுவேலை விட தாவீதான் பிடிக்கும்னு கூட கர்த்தருக்கு வச்சுக்கோங்க. ஆனா தாவீது போய் பலி செலுத்த முடியுமா? கர்த்தர் ஏற்றுப்பாரு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இந்த லேவி கோத்திரத்துக்கு என்ன அப்படின்னா பங்கு கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிச்சு கொடுப்பாங்க. 12 கோத்திரம் இருக்கா, எல்லா கோத்திரத்துக்கும் நீங்க இந்த இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த லேவி கோத்திரத்துக்கு மட்டும் தேவனே என்ன சொல்வார் அப்படின்னா பிரிச்சு கொடுக்க கூடாது. அப்படி பிரிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? பிரிச்சு கொடுத்தா நம்ம அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம வாழும். அப்ப ஆசாரி ஊழியம் யார் செய்யுது? பிரிச்சு கொடுக்காம இருந்தா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல 11 கோத்திரமும் நல்லா செல்வமா வாழ்றாங்க. இந்த லேவி கோத்திரத்துக்கு பிரிச்சே நீங்க வச்சுக்கோங்க, 2 பேர் இருக்காங்க. ஒரு பிள்ளைக்கு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு பிரிச்சே கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப அந்த பிள்ளைக்கு பிரிச்சு கொடுத்தா என்ன ஆகும்? தனியா போயிடுவாங்க. இப்ப பிரிச்சு கொடுக்கறது நியாயமா? நியாயம் இல்லையா? நியாயமா? அப்ப சொத்தை எடுத்துன்னு போயிடுவாங்களே. பிரிச்சு கொடுக்க கூடாதா? கொடுக்கலன்னா அப்ப ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்தா கோவம் வரும்ல. அது கர்த்தர் சொல்லுவாரு ஏன் பிரிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. உபாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பக்கமே ஆசாரியருக்கு லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரனே பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவருக்கு அவர்கள் புத்திப்பார்களாக. இங்க என்ன அப்படின்னா அவங்களுக்கு நீங்க பிரிச்சு கொடுக்க வேணாம். கர்த்தருக்கு நீங்க என்ன செலுத்துறீங்களோ அதை என்ன பண்ணட்டும் அவங்க. ஆமா, இப்போ ஒருத்தவங்க நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இப்போ நான் இன்னொருத்தவங்கள நேசிக்கிறேன், எனக்கு என்னெல்லாம் செய்வீங்களோ அதையே என்ன பண்ணுங்க அவங்களுக்கும் செய்யுங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு நான் நேசிச்சா அப்படி சொல்லியிருப்பேன். என்னதானே நான் அதிகமா நேசிப்பேன். எனக்கு செய்யறது, எனக்கு கொடுக்குற மரியாதை அவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு நம்ம எப்படி கொடுப்போம்? அப்ப என்ன சொல்றாருன்னா எனக்கு கொடுக்கறத நீங்க யாருக்கு கொடுங்க? ஆசாரியர்களுக்கு கொடுங்க, லேவி கோத்திரத்துக்கு கொடுங்க. அதனாலதான் என்ன வேணாம், பங்கு வேண்டாம். இப்ப கர்த்தருக்குன்னு ஒரு பங்கு எடுத்து வைப்போம் இல்லையா? அந்த பங்கு யாருக்குதான்? ஆசாரியருக்கு தான். அப்போ கர்த்தர் எந்த அளவுக்கு ஆசாரியரை உயர்த்தி வச்சிருக்காரு. அவருக்கு அப்புறம் யாரதான் வச்சிருக்காரு அப்படின்னா ஆசாரியர் தான் வச்சிருக்காரு. அதனாலதானே அவரோட வேலையை வேற யாராவது செஞ்சா அவருக்கு கோபம் வருது. என்னாகும் 18:21 வாசிங்க. என்னாகமும் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பக்கமே 194. இதோ லேவியின் புத்திரர் ஆசாரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவருடைய வேலைக்காக இஸ்ரவேலர்களுக்குள்ளவைகள் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இதுல என்ன அப்படின்னா 11 கோத்திரமும் போய் என்ன பண்ணட்டும், வேலை செய்யட்டும். அந்த வேலை செஞ்சு தசம பாகம்னு ஒண்ணு கொண்டு வந்து சபையில குடுப்பீங்கல்ல, அதை எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா லேவி கோத்திரத்துக்கு கொடுங்க. ஏன்னா லேவி கோத்திரம் உலகத்துக்காக வேலை செய்யல. அவங்க யாருக்காக செய்யறது? கர்த்தருக்காக செய்யறாங்க. கர்த்தருக்காக செய்யறாங்க. அப்ப கர்த்தருடைய பங்கு யாருக்கு போகணும்? ஆசாரியனுக்கு தான் போகணும். நல்லா இருக்கு இல்லையா? 11 கோத்திரம் என்ன பண்ணணும்? கண்டிப்பா வேலை செய்யணும். வயலை பார்க்கணும், ஒருத்தவங்க மந்தைகளை பார்க்கணும், மேய்க்கணும், எல்லாம் பண்ணணும். அவங்க கொண்டு வர தசம பங்கத்தை யாருக்குதான் கொடுக்கணும் அப்படின்னா ஆசாரியர்கள் தான் கொடுக்கணும். நம்ம நினைச்சு போய் ரொம்ப ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லி. ஆசாரியனா இருக்கிறது கஷ்டம் தான். ஏன் கஷ்டம் நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க பாவ மன்னிப்பு கொடுத்தாதான் பெற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் உண்மைதான். ஆனா அவங்க பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தர் சமூகத்துக்கு போக முடியுமா? நம்ம எல்லாம் எங்க நிப்போம்னா பிரகாரத்துல இருக்கும். ஆசாரியர்களா எங்க நிப்பாங்க அப்படின்னா
மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் மட்டும் தான் இருப்பாரு. பரிசுத்த ஸ்தலத்துல நிற்பாங்க. இது பிரகாரம், இது வந்து பரிசுத்த ஸ்தலம். தேவன் எங்க இருப்பாருன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருப்பாரு. இங்க பிரகாரத்துல இருக்க நமக்கே எப்படி இருக்கும்? பயமா இருக்குமா இல்லையா? ஐயோ பாவம் பண்ணிட்டோம், கர்த்தர் பாவத்தை மன்னிக்கணும்னு சொல்லி பயமா இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கணும்னா எப்படி இருக்கும்? பயமா தானே இருக்கும். அவங்க எல்லாம் பாவம் பண்ணா கர்த்தர் உடனே என்ன பண்றாரு? வெட்டிலாம் போட மாட்டாரு. பரிசுத்த ஸ்தலத்திலேயே அவங்களோட உயிர் வந்து போயிடும். அதுக்காக தான் ஆசாரியர்கள் அந்த காலத்துல வந்து அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு, ஆசாரியர்களுக்கும் ஒரு ட்ரெஸ் இருக்கு. அதுல என்ன இருக்கும் அப்படின்னா பெல்ட்ல மணி இருக்கும். அந்த மணி எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க உள்ள போயிடுவாங்க. ஆசாரிய ஊழியத்துக்கு அந்த தூப வர்க்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பொன்னால செய்யப்பட்ட பாத்திரத்துல அப்பம் இருக்கும், மண்ணா இருக்கும், இது எல்லாமே இருக்கும். ஆரோனுடைய துளிர்த்த கோல், உடன்படிக்கை பெட்டி, இது எல்லாமே இருக்கும். இவங்கதான் உள்ள போக முடியும். பிரகாரத்தை தாண்டி விசுவாசிங்களால வர முடியாது. இவங்க உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் என்ன பண்ணோம் விசுவாசிகள் அப்படின்னா வெயிட் பண்ணோம். எப்ப வேணா வரலாம், 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், தேவன் எப்போ பேசி முடிப்பாருன்னு தெரியாது, இவங்க எப்ப வெளியே வருவாங்கன்னு தெரியாது. இவங்க வெளியில வரலன்னு இங்க பிரகாரத்துல இருக்கவங்க டக்குன்னு உள்ள போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அப்ப எப்படிதான் அவர் வெளியே வர வரைக்கும் வெயிட் பண்ணவும் முடியாது. அவருக்கு எதாவது ஆச்சுன்னா அதுக்காக தான் அந்த மணி. இவர் அசைஞ்சு அசைஞ்சு கர்த்தருக்கு ஊழியம் செய்யுது. அந்த மணி வந்து என்ன ஆகும்னா சத்தம் கொடுக்கும். அப்பதான் வெளியே இருக்க மக்களுக்கு அவர் உயிரோட இருக்காங்கன்றதே தெரியும். அசையவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? பெல் சத்தம் கேட்காது, அப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சா நம்ம ஆசை என்ன ஆகுமா? நமக்கே தெரியாது இல்லையா? நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டு உள்ள போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுறது? எந்த மனுஷனா வந்து காப்பாத்த முடியுமா? அங்க யாரு வர முடியும்? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து யாரு வேணும்? இந்த பக்கத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து கர்த்தர் இறங்கி வர முடியும். ஆனா பிரகாரத்துல இருந்து இதுக்குள்ள வர முடியாது. அப்ப ஆசாரிய ஊழியம் வந்து எவ்வளவு கடினமான ஊழியம். பரிசுத்தமா இருக்கணும், நம்மளோட 10 மடங்கு பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் கர்த்தர் வந்து அந்த ஊழியத்தை என்ன பண்ணுவாருன்னா அங்கீகரிப்பார். அதற்காக தான் 11 கோத்திரமும் என்ன பண்ணுங்க அப்படின்னா உலகத்துக்கு போய் உழைங்க, வேலை செய்யுங்க. ஏன்னா உலகத்தால இவங்க என்ன பண்ணக்கூடாது, கரைப்படக்கூடாது. அவங்க கொண்டு வர தசமபாகம் யாருக்குதான் போகும் அப்படின்னா, ஆனா நம்ம ஆசாரியனுக்கு நினைக்க கூடாது. அது யாருக்குதான் நம்ம கொடுக்கறோம்? கர்த்தருக்கு கொடுக்குறோம். கர்த்தருடைய வேலையை அவங்க செய்யறதுனால கர்த்தர் தான் என் பங்கெடுத்து அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு. இங்க நம்ம வைக்கிறதோட நம்மளோட வேலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நம்ம உழைக்கிறோம், தசமபாகம் கொண்டு வரோம், காணிக்க கொண்டு வரோம், இங்க வச்சிடும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது யாருக்கு போகுதுன்றது இல்ல, நமக்கு வேண்டாம் அதெல்லாம். அது நம்ம கர்த்தருக்குன்னு சொல்லி நம்ம வச்சிடறோம். கர்த்தர் தான் என்ன பண்றாரு, ஆமா என் பங்க என்ன பண்ணுங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல வந்து ஆசாரியர்களால் தான் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியும். 2வது அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா எந்த பங்கும் கிடையாது இல்லையா? அவங்களுக்கு சொத்துல எந்த பங்குமே கிடையாது. இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அவங்களுக்கு எதுதான் சுதந்திரம் அப்படின்னா கர்த்தர் தான் சுதந்திரம். 3வது நான் சொன்ன மாதிரி இஸ்ரவேல் மக்கள் எங்க யுத்தம் தொடங்கினாலும் அந்த இடத்துக்கு யார் தான் ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னா ஆசாரியன் தான் வரணும். அந்த காலத்துல எல்லாம் வந்து நியாயாதிபதிகளுக்கு முன்னாடி, நான் சொல்றேன், நியாயாதிபதிகள் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நியாயம் தீர்த்தாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வழக்கெல்லாம் யார் தீர்த்து வைப்பா அப்படின்னா ஆசாரியன் தான் தீர்த்து வைப்பாங்க. எந்த வழக்கா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்பயும் இருக்கு, குடும்பத்துல ஏதாவது ஒரு வழக்கு, சபையில ஏதாவது ஒரு வழக்குன்னா யாருக்கிட்டதான் போவாங்க? ஆமா, அத வந்து நம்ம அவர் வந்து தலைமைத்துவமா இருக்காருன்றதுனால நம்ம அவர்கிட்ட கொண்டு போல. அதுதான் நியாய பிரமாணம். அப்படிதான் தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்பயும் ஆசாரியன் கிட்ட சொல்லுங்கதான் தேவன் என்ன பண்ணுவாரு, சொல்லுவாரு. இப்ப அந்த வழக்கை தீர்த்து வைக்கிறதுல யாரு அப்படின்னா ஆசாரியன் தான். யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனா முதல்ல நம்ம யார்கிட்ட தான் போவோம்? ஆமா, அதை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்க நம்ம செய்யறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அது என்னதான் பிரமாணம் தான். அதுதான் பிரமாணம். ஆசாரியன் கிட்டதான் முதல்ல போகணும். அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம என்ன பண்ணணுமோ அதை என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஒரு வியாதியா இருந்தாலும் இல்ல கஷ்டமா இருந்தாலும் தேவையா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் முதல்ல யார்கிட்டதான் போகணும் அப்படின்னா ஆசாரியன் கிட்டதான் போகணும். உபாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 2ல இருந்து 4 வரைக்கும் வாசிக்கலாம். இது யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஆசாரியன் போய் என்ன சொல்லணும் அதுக்காக இதை வாசிக்க சொல்றேன். உபாகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இதயம் தோழ வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்லணுமா? நீங்க என்ன பண்ணக்கூடாது, துவளக்கூடாது, கவலைப்படக்கூடாது, நீங்க போய் என்ன பண்ணணும், ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்லணுமா?
ஆசாரியன்னு சொல்லணும். இனிமே என்ன பண்ணணும், சின்ன பிள்ளைங்கள எக்ஸாமுக்கு போகும்போது என்ன பண்ணுங்க, யுத்தம் மாதிரி தானே அவங்களுக்கு இருக்கும். நமக்கு அது ஈஸியா இருக்கும், ஆனா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும், யுத்தம் மாதிரி தான் இருக்கும். அப்ப ஆசாரியன் என்ன சொல்லி அனுப்பணும், நீங்க தோழக்கூடாது, ஜெயிச்சிருவீங்க நீங்க. ஆமா, இது வந்து நான் சின்ன விஷயத்துக்கு சொல்றேன், எதுவா இருந்தாலும் இது பொருந்தும். அவர்கிட்ட வரும்போது அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, தேவன் தானே சொல்றாரு, இது இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், சொல்லி யுத்தத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆசாரியன் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் யோர்தான் என்ன ஆச்சு. ஆமா, முதல்ல யாருதான் போகணும்னு சொன்னாங்க, வழி நடத்துறது யாரு இஸ்ரவேல் மக்களை, மோசே. மோசே தான் வழி நடத்துறாரு. ஆனா அவர் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, மோசே போய் காலை வச்சோடனே குவியெல்லாம் நிக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இல்ல, நீ வழி நடத்துறவங்களா கூட இருக்கலாம், நீங்க நான் தெரிந்து கொண்டவங்களா கூட இருக்கலாம், பலவானா கூட இருக்கலாம், ரச்சகனா கூட இருக்கலாம், ஆனா யாருக்கு பின்னாடிதான் இருக்கணும், ஆசாரிக்கு பின்னாடிதான் இருக்கணும். ஆசாரியர்கள் போய் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, கால் வச்சோன்னா யோர்தான் என்னாச்சு, புவியெல்லாம் நின்றுச்சு. அதுதான் இப்ப எல்லாத்துக்குமே ஆசாரியர் தான் வந்து முதல்ல இருக்கணும். இவங்க யாரு அப்படின்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். ஏன்னா இவங்க தலைமுறை தலைமுறையா என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஆசாரியனாவே வராங்க. இது எப்போ அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல. இது நான் இப்ப சொன்னதெல்லாம் எப்போ அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல. இப்ப இருக்கிற ஆசாரிய கூட்டம் யார், ரெண்டு விதம் சொன்னேன் இல்லையா. முதல்ல ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். இப்ப இருக்கிறவங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா, இங்க இருக்கிறவங்க அவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்க, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், இஸ்ரவேல் மக்கள் அவங்க எல்லாம். ஆமா, இன்னமும் இருக்கிறாங்க ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். நம்ம எல்லாம் யாரு அப்படின்னா, இன்னொரு வசனத்தை வாசிங்க, நம்ம யாருன்னு தெரியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கமே 318. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எல்லாரும் படிச்சீங்களா? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. நம்மலாம் எந்த ஆசாரிய கூட்டம் அப்படின்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டம், ஹோலி பிரீஸ்ட்ஹுட். நம்ம வந்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் கிடையாது. நம்ம வந்து எப்படி அப்படின்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். இந்த ஆகமத்தை எழுதினது யாரு, இந்த அதிகாரத்தை எழுதினது யாரு அப்படின்னா பேதுரு இல்லையா. 1 பேதுரு தானே வாசிச்சோம். பேதுரு வந்து ஆசாரியரா, அவர் வந்து மீன் பிடிக்கிறவர், சீஷரா இருந்தார். அவர் தொழில் என்ன அப்படின்னா மீன் பிடிக்கிறவர். பழைய ஏற்பாடு வரைக்கும் எப்படிதான் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி லேவி கோத்திரத்துல இருந்து தான் ஆசாரியர்கள் வரணும், அவங்க மட்டும் தான் கர்த்தருடைய வேலையெல்லாம் செய்யணும். இங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், படிச்சோம் இல்லையா, பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமா கட்டப்பட்டு வருகிறீர்கள் சொல்றாரு. இப்ப இவர் ஆசாரியரா, இல்ல இவர் எப்படி ஆசாரியரா ஆனாரு? மீன் பிடிக்கிறவங்க ஆசாரியரா ஆக முடியுமா? முடியாது. ஆனா அவர் என்னதான் அப்படின்னா, ஆசாரிய கூட்டம் சொல்றாரு. நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா, பரிசுத்த ஆசாரிய கூட்டம் தான் சொல்றாரு. பைபிள்ல இருந்து நான் பேதுருவை மட்டும் உதாரணமா சொல்றேன், இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எப்படி அப்ப இந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் இந்த பரிசுத்த ஆசாரிய கூட்டமும் எப்படி வந்து ஜாயின் ஆச்சு, எப்படி நம்மளும் வந்து ஆசாரிய கூட்டமா ஆனோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், பக்கமெண் 333. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்ப எப்படி நம்ம ஆசாரியர் ஆனோன்றது இந்த வசனம் தான் சொல்லுது. அவர் எப்படி நம்மள ஆசாரியர் ஆக்கினார் அப்படின்னா, நம்ம இடத்துல முதல்ல என்ன பண்ணாராம், ஆமா அன்பு கூர்ந்தார். ஏன்னா நம்மளாம் ஆசாரிய வம்சம் இல்ல, நம்ம இடத்துல என்ன பண்ணாரு, முதல்ல அன்பு கூர்ந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ரத்தத்தினால பாவங்களை நம்ம என்ன பண்ணாரு, கழுவிட்டாரு இல்லையா. நம்ம நேசிச்சோம் அப்படின்னா அழுக்கு தெரியாது இல்லையா. நேசிக்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து ஆமா சலிப்பு தன்மை நிறைய இருக்கும், சகிக்கிற தன்மை வந்து நிறைய இருக்கும், எதுவுமே நமக்கு நாரவே நாராது, அப்படிதானே. நம்ம பிள்ளை பண்ணா எதுவுமே அம்மாக்கு தெரியாது, அப்பாக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளவு நேசம். அதை விட அந்த தீமையை விட இது நேசம் என்னது அதிகமா இருக்கு. அதேதான் அப்ப கர்த்தரும் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அன்பு வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, கழுவிட்டாரு. கழுவிட்டு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் லேவி கோத்திரம்ன்றத ஒண்ணு
உருவாக்குனாரு. அதனால பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மள என்ன பண்ணாரு அப்படின்னா ராஜாக்களும் ஆமா. அதனாலதான் பேதுரு இப்ப எப்படி இருந்தாரு அப்படின்னா ஆசாரியரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே யாரு அப்படின்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஏன்னா நம்ம ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் இல்ல, பரிசுத்த ஆசாரிய கூட்டம். முதல்ல கழுவிட்டாரு, ஆசாரிய கூட்டமா ஆயிட்டோம். ஆசாரியனா ஆகுறோம் அப்படின்னா கர்த்தர் தெரிந்து கொள்றாரு, அபிஷேகம் பண்ண போறாருன்னா முதல்ல கர்த்தர் செய்யறது என்ன அப்படின்னா ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. வெளிப்பாடு கொடுத்தாதானே கர்த்தரோட ஊழியத்தை செய்ய முடியும் இல்லையா? வெளிப்பாடு இல்லாம நம்ம மாமசத்துல செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? நமக்கா தோணி இல்ல நம்மளா செய்யலாம் அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தருடைய வேலைய கர்த்தர் சொல்லாம தொட முடியாது. செய்ய முடியாதுன்றதை விட நம்ம தொட முடியாது. ஏன்னா அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர். அப்ப முதல்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு வெளிப்பாடு கொடுப்பார். இந்த பேதுருக்கு கொடுத்த வெளிப்பாடு என்ன எல்லாருக்குமே தெரியுமே. இல்ல பேதுருக்கு வந்த முதல் வெளிப்பாடு என்ன? நீர் ஜீவனுள்ள. ஆமா, நான் யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்வாரு? 12 பேர் இருந்தாங்க, ஆனா 12 பேர்ல யாருமே இத சொல்லல. அப்ப ஏசு கிறிஸ்து சொல்லுவாரு, இது யார் உனக்கு வெளிப்படுத்தினா? மாமிசம் வந்து உனக்கு இத வெளிப்படுத்தல, பிதாவாகிய தேவன் தான் உனக்கு இத பண்ண என்ன பண்ணாரு? வெளிப்படுத்துறாரு. அப்ப பிதாவாகிய தேவன் ஏதாவது வெளிப்படுத்தினாதான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெளிப்பாடு வரும். அப்ப முதல்ல நம்ம கர்த்தரால நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நமக்கு என்ன வேணும்? வெளிப்பாடு வேணும். யார குறித்து முதல்ல வெளிப்பாடு வேணும்? தேவனை பற்றி ஒரு யாரு, தேவன் யாருன்ற வெளிப்பாடு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவன் வெளிப்பட மாட்டாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா கர்த்தர் வெளிப்படுவார். ஒவ்வொருத்தரும் அழைக்கும் போது ஒவ்வொரு வார்த்தை சொல்லிதான் அழைப்பார். ஒரே வார்த்தை பேதுருக்கு சொன்னதே பவுலுக்கு அவர் சொல்லல இல்லையா? பேதுரு வந்து என்ன பண்ணிட்டாரு? வான்னு கூப்பிட்டதும், ஆனா பவுல் இல்ல, கண்ணு தெரியாம இருந்து, ஆமா, குதிரையில இருந்து கீழே விழுந்து. ஏன்னா அவரோட அழைப்பு வேற, இவரோட அழைப்பு வேற. ஆனா 2 பேருமே ஒரே விஷயத்துக்காக தானே அழைக்கப்பட்டாங்க, கர்த்தரோட ஊழியத்துக்காக தான் அழைக்கப்பட்டாங்க. ஆனா அழைப்பு வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு தான் நமக்கும் அப்படின்னு. ஆமா, நமக்குன்னு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. முதல்ல தேவனை பற்றின ஒரு வெளிப்பாடு, அதுக்கப்புறம் நம்மளை பற்றின ஒரு வெளிப்பாடு, நம்ம எதிர்காலத்தை பற்றின வெளிப்பாடு. நமக்கான வெளிப்பாடு கிடைச்சாதான ஆசாரிய ஊழியம் செய்யும் போது விசுவாசிகளுக்கான வெளிப்பாடு நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதானே? நம்ம தெளிவா இருந்தா தானே அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா, இப்பதானே நான் சொன்னேன், எல்லா வழக்கையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆமா அதை தீர்த்து வைக்கணும்னா ஏதாவது வெளிப்பாடு கிடைக்கணும் இல்லையா? அப்ப முதல்ல நமக்கு வெளிப்பாடு கிடைக்கணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா தீர்வு சொல்ல முடியும். அப்ப கர்த்தர் முதல்ல ஒருத்தரை தெரிந்து கொள்றாரு, அவங்களை அபிஷேகம் பண்ண போறாரு அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? வெளிப்பாடு கொடுத்தாரு. பேதுருக்கும் அப்படிதான் என்ன பண்ணாரு அப்படின்னா வெளிப்பாடு கொடுத்தாரு. 2வது காரியம் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாரு, இந்த கல்லின் மேல் நான் சபையை கட்டுவேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுப்பாரு. நீ என்ன செய்வ? கர்த்தர் அழைச்சிட்டாரு, வெளிப்பாடும் கொடுத்துட்டாரு, அவரோட வேலை தானே செய்யறோம். அவர் எஜமானன், அவர் சொன்னாதானே நம்மளால செய்ய முடியும். அப்ப பேதுருவை தெரிந்து கொண்டாரு. இப்ப தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் கூட இருப்பாரா? இல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பிதாவினோட மடியில மறுபடியும் போயிட்டாரு. அப்ப பேதுருக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும்ல. அப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா உன் மேலதான் நான் என்ன பண்ணுவேன்? சபைய கட்டுவேன். இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா பேதுரு தான் யாரு கர்த்தரை மறுதளிப்பாருன்னு கர்த்தருக்கும் தெரியும். மறுதளிச்சாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுவேன்? நான் உன் மேலதான் சபைய கட்டுவேன். அதேதான் நம்ம வாழ்க்கையும். நம்ம எத்தனை முறை வேணா கர்த்தர் வேணாம், ஊழியம் வேணாம்னு சொன்னாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஏன்னா நம்மள அழைச்சிட்டாரு இல்லையா? என்ன வேணா பண்ணட்டும், மறுதலி என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கல்லின் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னா கண்டிப்பா கட்டுவாரு. ஏன்னா கூடவே இருந்த யூதாஸ் வந்து என்ன பண்ணாருன்னா பாவம் பண்ணாரு. அவர் வந்து என்ன பண்ணல, துரோகம் பண்ணல. அவர் என்ன பண்ணாரு? இவருதான் வந்து இயேசு இவர் புடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துரு. அவர் வந்து நெஞ்சிலதான் குத்திட்டாரு. ஆனா பேதுரு நான் காவலிலும் சாவிலும் பின்பற்று. நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நான் சொல்றோம் நீ என்னை விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்றவங்க, இல்ல நான் என்ன ஆனாலும் உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு கஷ்டம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்?
கஷ்டம், அது வந்து துரோகம். இல்லையா? அவங்க நம்பினாங்கல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணிட்டோம். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ என்ன பண்ணுவ, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன பண்ணுவ, ஆமா என்ன யாருன்னே தெரியாது, கர்த்தர் யாருன்னே தெரியாது, நீ என்ன பண்ணுவ, மறுதளிப்ப, சத்தியம் பண்ணு சொன்ன. அவர் என்ன சொன்னாரு, இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லி என்ன பண்ணிட்டாரு. ஒருத்தவங்க நம்ம சொன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருப்போம் தானே, இது கர்த்தர் தான் சொன்னாரு, அடியே வாங்கிடலாம், மறுதளிக்க வேணாம். ஆனா பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அவ்வளவு பயம் அந்த மக்கள் மேல, அதனால என்ன பண்ணிட்டாரு, மறுதளிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு, கட்டுவேன்னு சொன்னாரு. திரும்பி பார்த்தாரு இல்லையா, அந்த திரும்பி பார்த்தது எதோட அர்த்தம், அது பேதுரு மனக்கசந்து அழுதாரு. இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தாரு, மறுதளிச்சோன்னா இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்த்தாரு. எதுக்காக பார்த்தாரு, மன்னிச்சுட்டாரு இல்லையா. நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனையே எதுதான், மன்னிப்பு தான். நமக்கு தீங்கு செய்யறவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க நம்ம மன்னிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேதுரு எப்படி இருக்கும், அவருக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருந்திருக்கும் இல்லையா. ஐயோ நான் கத்துறப்போ என்ன பண்ணிட்டேன், மறுதளிச்சுட்டேனே அப்படின்னு. ஆனா யூதாஸுக்கு அந்த குற்ற உணர்வு இருந்திருக்காது, ஏன்னா திரும்பி பார்க்கல அவரு. அவருக்கு தெரியும் யூதாஸ் வந்து பாவம் தான் பண்ண போறாரு சொல்லிட்டு. ஆனா பேதுரு துரோகம் பண்ணுவாருன்றது அவருக்கு தெரியும். ஆனா கஷ்டமா இருந்திருக்கும், தெரியும் நான் இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க இப்படிதான் பண்ணுன்றது பெத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா பண்ணும் போது வலிக்கும், கஷ்டமா இருக்கும். ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு, அது அழைச்ச அழைப்பு வந்து அவர் மாற மாட்டாரு, அவர் என்னைக்குமே மாற மாட்டாரு. நம்ம ஆரம்பத்துல எதை பார்த்து நம்மள அழைச்சாரோ இப்பவும் அவர் எப்படிதான், பரவாயில்ல என்ன பாவம் பண்ணாலும் உன் மேலதான் என்ன பண்ணுவேன், சபையை கட்டுவேன்னு சொல்லி அவரு நேற்றும் இன்றும் என்றும். ஆமா, இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் மாறுவாரா, இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் மாற மாட்டாரு. அந்த வார்த்தைகள் எதுவுமே மாறவே. ஆனா மனுஷங்க நேத்து பேதுரு என்ன பண்ணாரு, இல்ல நேசிச்சாரு, நான் கூடவே இருப்பேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, நேசிச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாரு, மறுதளிச்சாரு. அப்ப அடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நமக்கு இல்லையா. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது, எப்பவுமே அவர் எப்படிதான் ஒரே மாதிரிதான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் ஒருத்தரை அழைச்சிட்டா அந்த கல்லின் மேலதான் கர்த்தர் சபையை கட்டுவார் இல்லையா. அப்ப முதல்ல கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரு, ரெண்டாவது ஒரு நீங்க என்ன பண்ணணும்ன்றத திட்டமா கர்த்தர் பேசுவாரு. பேதுரு இததான் பண்ணணும், நான் சபையதான் உன் மேல கட்டுவேன், அதுக்காக தான் உன்னை அழைச்சேன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு, திட்டமா பேசினாரு. மூன்றாவது என்ன காரியம் அப்படின்னா, அவங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். பேதுரு வந்து பிரசங்கம் பண்ணாரு, உரத்த சத்தமா என்ன பண்ணா, கடைசி நாட்கள்ல மாமசமான யாவர் மேலும் என் ஆவி என்ன பண்ணுவேன், ஊற்றுவேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு. அந்த ஒரே பிரசங்கத்தை கேட்டு அன்னைக்கு வந்து 3000 ஜனங்கள் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அப்ப நினைச்சு பாருங்க, அந்த நேரத்துல மைக் இல்ல இல்லையா, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. அப்ப அவர் எவ்வளவு சத்தமா பேசணும். இப்ப நான் பேசுறது 3000 பேருக்கு கேட்குமா. அப்ப என்ன புரிஞ்சிருக்கோ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப பேதுருவால அவங்க ரட்சிக்கப்படல, அந்த இடத்துல வந்து என்ன அவங்க பேசுறாங்க கண்டிப்பா கேட்டு இருக்காது. ஒரு ஓபன் பிளேஸ்ல 3000 பேருக்கு கேட்குமா பேசுறது, கேட்டு இருக்காது. ஆனா அவங்க எதை பார்த்து ரட்சிக்கப்பட்டாங்க, கர்த்தர். பேதுருவை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா பெரிய காரியத்தை வந்து செய்தார். அந்த தினத்துல வந்து 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டாங்கன்னே வசனம் இருக்கு. ஒரே நாள்ல 3000 பேரை கர்த்தருக்குள்ள சேர்க்கறது பெரிய விஷயம் இல்லையா. இது யார கொண்டுதான் செஞ்சாருன்னா மறுதளிச்ச பேதுருவை கொண்டுதான் செஞ்சார். அப்ப இன்னும் பேதுருக்கு எப்படி இருக்கும், குற்ற உணர்வா இருக்கும். ஐயோ நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, இவ்வளவு பேர் இருக்காங்க, ஏன் அன்பா இருந்த சீஷர் யோவான் இருக்காருல்ல, அவரை கொண்டு செஞ்சிருக்கலாம்ல, அவரு மேல சபையை கட்டி இருக்கலாம்ல. ஆனா கர்த்தர், நம்ம கூட நினைப்போம் இவங்கதான் ரொம்ப அன்பா இருக்காங்க, இவங்க மேல கட்டுவாரோ கர்த்தர் சபை, அவங்க மேல கட்டுவாரோ, அவங்க கிட்ட ஊழியத்தை வாங்குறோம். ஆனா கர்த்தருக்கு பிடிக்கிறதெல்லாம் கிடையாது. இந்த இதுல வந்து ஊழியன்ற வரைக்கும் கர்த்தருக்கு இவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் நேசிக்கிறாரு இல்லையா. எல்லாரையும் ஒரு சொந்த ரத்தத்தினால்தான் சம்பாதிச்சார். இதுல என்னன்னா அழைப்பு தான், கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா கர்த்தர் தெரிந்து கொண்டாரு இல்லையா, வெளிப்பாடு கொடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதன்படியே நடந்து வரவங்க மேலதான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு இல்லையா. அப்ப கர்த்தர் வெயிட் பண்ணுவாரா, எவ்வளவு நேரம் நீங்க என் வழிக்கு வருவீங்கன்னு சொல்லி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியும் இல்லையா. அப்போ யார் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அந்த வாக்கு இன்னும் நடக்கல செய்யல அப்படின்னா யார் மேல தப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க, என் மேலதான் தப்பு இருக்கும். ஏன்னா கர்த்தர் நான் இப்ப சொன்னேன், அவரு மாற போறது கிடையாது, நான் தான் என்ன பண்ணிருப்பேன், ஒருவேளை வாக்கு கொடுக்கும் போது நான் என்ன நல்லவளா இருந்திருப்பேன், நான் ரொம்ப பக்தியா இருந்திருப்பேன், என்னோட ஆதி பக்தி அவர் பார்த்திருப்பாரு, ஆதி அன்பை பார்த்திருப்பாரு, வாக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணிருப்பேன், மாறி இருக்கலாம், மனுஷங்க தானே, அப்ப மாறி இருக்கலாம். அதனால அந்த வார்த்தை தாமதம் ஆகுமே தவிர, ஆனா அது பழிக்காமலாம் போவாது, கர்த்தர் கண்டிப்பா ஒரு வழிக்கு கொண்டு வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க.
அது வேற செய்தி, இன்னொரு நாள் எடுக்கிறேன். எப்படியோ நம்ம எங்க போனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நான் உன்னை தெரிந்து கொண்ட வான்னு சொல்லி என்ன பண்ணுவாருன்னா இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல வைப்பாரு. அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். நம்ம தப்பு தப்பா போயிட்டு திரும்பி வர்றதுக்கும் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு திரும்பி வர்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்ப அந்த வார்த்தைகள் நிறைவேறாம போறதுக்கு யாருதான் காரணம் அப்படின்னா நம்ம தான் காரணம். வார்த்தைகள் நிறைவேறதுக்கும் சீக்கிரமா வருவாங்க, இப்பதான் வருவாங்க, ரொம்ப சீக்கிரமா ஆஸ்வதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப அவங்க மேல சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பலிக்குது அப்படின்னா அதுக்கு யார்தான் காரணம்? அவங்கதான் காரணம். ஏன்னா அந்த வார்த்தைக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, கீழ்படுகிறாங்க, அந்த வார்த்தையை அவங்க விசுவாசிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா அற்புதம் நடக்குது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி அவ்வளவு பேர் சேர்த்து கொள்ளப்படாதவங்க இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா கல் எறிவாங்க, எங்களோட கிராமத்தை விட்டு போயிடுங்க, பட்டணத்தை விட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பேதுருவோட வார்த்தையை கிட்டதான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா உணர்வு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாங்க. இப்போ இது யாரோட கிரியை அப்படின்னா கர்த்தரோட கிரியை. பேதுரு மூலமா கர்த்தர் செஞ்சார். இது என்ன அப்படின்னா செய்தியில இருந்து தள்ளி போயிடாதீங்க. ஹோலி பிரீஸ்ட்ஹுட், பரிசுத்த ஆசாரியர் கூட்டம். நான்காவது என்ன அப்படின்னா அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் வாசிங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6, 8. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அப்புறம் 8ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வந்து குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே வேறு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். 8ஆம் வசனம் வாசிங்க. காவற்காரரும் கதவுக்கு நின்று சிறைச்சாலை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி அறையை கட்டி பாதரட்சியை போட்டுக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு என் பின்னே வா என்றான். போதும். பேதுரு கர்த்தரால் அழைக்கப்பட்டாரு, ஊழியம் எல்லாம் நல்லா செஞ்சுட்டு வந்தாரு. சும்மா செய்ய முடியுமா ஊழியம்லாம்? செய்ய முடியாது இல்லையா? நிறைய சோதனைகள் ஒரு ஊழியம்னாலே என்னதான் கர்த்தரோட வேலைனாலே ஆமா அது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எப்பவுமே சோதிச்சாதான். ஆமா, நம்ம போடுறோம் இல்லையா கோல்டு, அதை என்ன பண்ணுவாங்க, கோல்டா வெட்டி மண்ணுக்குல இருந்து எடுக்கும் போதே எடுத்து நம்ம கையில கொடுக்க முடியுமா? முடியாது. அதை என்ன பண்ணுவாங்க, மண்ணெல்லாம் தட்டிட்டு தூசியெல்லாம் தட்டிட்டு அதுல நிறைய உலோகம் கலந்துருக்கும், செம்பு அது இதுன்னு இருக்கும், அதெல்லாம் நீக்கிட்டு அப்படிதானே வருது அக்மார்க் கோல்டு. அதுக்கப்புறம் நெருப்புல என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல இது பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்ட வருது இல்லையா? இப்ப அந்த கோல்டு அப்படியே கொடுத்தா நம்மளால, ஆனா அது கோல்டு தான், அது சுட்டாலும் சுடலனாலும் அது என்னதான் கோல்டு தான். அப்படி வெட்டி கொடுக்கற தங்கத்துக்கும் அதே மதிப்பு தான், இந்த மாதிரி டிசைனா பண்ணி கொடுக்கற தங்கத்துக்கும் அதே மதிப்பு தான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா அது எவ்வளவுதான் சோதிக்கப்பட்டாலும் அதை நம்ம என்ன பண்றோம், ரொம்ப சோதிக்கிறோம். நீ நெருப்பு வச்சு கருகி உன்னோட தன்மை மாறுதா, இல்ல ஏதாவது பொருட்கள் சேர்க்கும் போது உன் தன்மை மாறுதா, ஆனா அதோட தன்மை அது கோல்டா தான் இருக்கு. இதேதான் நானும் சொல்றேன். எதற்காக சோதனை வருதுன்னா அப்படியேதான் இருப்போமா, நம்ம விசுவாசம் அப்படியேதான் இருக்கா? இப்ப பேதுருக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படும் போது ஒரு விசுவாசம் வந்திருக்கும்ல, அதேதான் காவல்ல போடும் போதும் இருக்கா? கர்த்தர் செய்வாருன்றது அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் இருக்கான்றதுக்காக ஊழியத்துல என்ன வரும் அப்படின்னா, ஆமா நம்ம என்ன பண்ணுவோம், மனுஷங்களை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனுஷங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஏன்னா இவங்க இந்த கூட இருக்கிறவங்க எல்லாம் பாதியில கிடைச்ச உறவு தானே இல்லையா? பிறக்கும் போதே எல்லாம் என்ன ரெட்டை பிள்ளையா பிறந்தவங்களா? இல்ல, பாதியில கிடைச்சவங்க தானே. அப்ப ஏன் நம்ம மனுஷங்களை பார்க்கணும்? ஊழியோன்னு வந்துட்டா நம்ம யாரதான் பார்க்கணும், கர்த்தரை தான் பார்க்கணும். நம்ம கர்த்தருக்கு செய்யறோம் இல்லையா? நம்ம கர்த்தரோட பணியை தான், இங்கே வந்தா கர்த்தரோட பணியை தான் நம்ம செய்யறோம். யாருக்காக ஆராதிக்கிறோம், யாருக்காக பலி செலுத்துறோம், யாருக்காக பாட்டு பாடுறோம், யாருக்காக நின்னு பேசுறோம், கர்த்தருக்காக. ஆமா, இப்ப நம்ம ஏன் மனுஷங்களை பார்க்கணும் இல்லையா? மனுஷங்களை பார்த்தா என்ன ஆயிடுவோம், ஆமா மனுஷங்களை பார்த்தா எப்பவுமே நமக்கு என்ன வரும் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்க எடுத்தோன்னே பின்மாற்றமா, எல்லாரும் பின்மாற்றத்தின் ஆவிலியா அப்ப உட்கார்ந்துருக்கோம்? இல்ல இல்ல, அவங்களுக்குள்ள இருக்க அந்த கசப்பு அது இது நமக்கு என்னதான் வரதான் செய்யும். ஏன்னா பக்கத்துலயே இருக்காங்க இல்லையா மனுஷன். ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனுஷங்களை பார்க்க கூடாது. இந்த பேதுரு மட்டும்
நான் நல்லா ஊழியம் செஞ்சேன், என்னை தூக்கிட்டு வந்து எங்க போட்டாங்க? சிறைச்சாலையில போட்டது கூட இல்ல, சங்கிலி எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? கட்டிட்டாங்க. இப்ப என்னால பிரசங்கமும் பண்ண முடியாது, வெளியவும் போக முடியாது. இதுல சிறைச்சாலையில எதுக்காக போட்டாங்க? விடுறதுக்காக போட்டாங்க? தலையை வெட்டி என்ன பண்ணிடலாம், கொன்னுடலாம் தான் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டா நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்குமா? அவ்வளவுதான். இப்ப மட்டும் என்ன வெளியே விட்டா எனக்கு ஊழியமே வேணாம், நான் என்ன பண்றேன்? திருப்பியும் நான் என்ன பண்றேன்? மறுதளிச்சாலும் ஐயோ எனக்கு கத்தரி அருந்துட்டேன்னு சொல்லி. ஆனா பேதுரு வந்து என்ன பண்ணாரு? அவரு ஒன்னும் பண்ணல. அவர் என்ன பண்ணிட்டாரு? தூங்கிட்டாரு சிறைச்சாலையில. யாரு பண்ணா அப்படின்னா, அங்க இருக்க சபையார் தான் என்ன பண்ணாங்க? ஊக்கமா ஜெபம் பண்ணி ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்போதான் அந்த தேவ தூதர் மூலமா தான் விடுவிக்கப்பட்டாங்க. சங்கிலிகள் எல்லாம் படிச்சீங்க இல்லையா? அதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு பேதுரு வந்து வெளியே வந்தார். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஊழியம்னா சின்ன ஊழியம் பெரிய ஊழியம் இல்ல. நம்ம இன்னொன்னு சொன்னா நீங்க ரொம்ப ஆச்சரியமா நினைப்பீங்க. 10 நிமிஷம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணா கூட அடுத்தது நமக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தா அதுவும் என்னதான் நம்மள செக் பண்றதுக்கு தான். நம்ம நினைப்போம் ஊழியமே செய்யல, ஜபம் தானே பண்ணோம். என்கிட்ட நிறைய பேர் சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என்னைக்கு நிறைய ஜபம் பண்றனோ அன்னைக்கு எனக்கு நிறைய போராட்டம் வருது. நான் என்னைக்கு நிறைய ஊழியம் பண்றேன் அன்னைக்கு எனக்கு அப்பனா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஊழியத்தை வாங்கிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லையா? பேதுருவோட ஊழியத்தை வாங்கினதுனால தானே அந்த சோதனைன்னு ஒண்ணு வந்ததுனால தானே பேதுரு விடுவிக்கப்பட்டாரு. அந்த அற்புதம் அதனால தானே அங்க நடந்தது. அப்படி சோதனையே வரல. அவர் ரொம்ப சொபஸ்டிகேட்டடா எங்க போனாலும் அவரை பிரசங்கம் பண்ண விடுறாங்க, காவல்லே போடாம அவர் தாங்குன்னு தாங்கினா பேதுருக்கு இந்த அற்புதம் நடந்திருக்குமா? இல்ல அந்த அதிகாரத்தை இப்ப வாசிக்கிற நமக்கு விசுவாசம் வந்திருக்குமா? இல்லதானா? இப்ப முன்னாடி ஊழியம் பண்ணவங்க வாழ்க்கையில அந்த அற்புதத்தை பார்த்து தானே பின்னாடி இருக்கிறவங்க ஊழியம் பண்ண முடியும். அவங்க வாழ்க்கையில எந்த சோதனையும் வரல, எந்த அற்புதமும் நடக்கலாம், நம்ம எந்த விசுவாசத்தை புடிச்சிட்டு போக முடியும்? ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல கடைசி வரைக்கும் ஓடுறதுக்கு. அப்ப அதை புடிச்சுக்கிட்டு போறதுக்காவது அடுத்தவங்களோட விசுவாசத்தையே நம்பி நம்ம எவ்வளவு நாள் இருக்கிறது? அடுத்தவங்களோட அவங்க வாழ்க்கையில செஞ்சாரப்ப அதே மாதிரி நமக்கும் செய்வார்னு எவ்வளவு நாள் நம்புறது? நமக்குன்னு ஒரு அற்புதம் இருக்கணும்ல. நம்ம வாழ்க்கையில சங்கிலி எல்லாம் கீழே விழணுமா விழக்கூடாதா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசமா இருக்கணும். சோதனை வந்தாலும் என்ன பண்ணும்? ஊழியத்தை விடக்கூடாது. பேதுரு விடல. நான் அததான் சொல்ல வரேன், பேதுருவை தான் சொல்றேன். பேதுரு விடல. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னா விடக்கூடாது. ஏன்னா நம்மளாம் யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். கர்த்தர் அததான் விரும்புறாரு. நீ வந்து என்ன பார்க்காம என்ன பண்ற? மனுஷங்களை பாக்குற. மனுஷங்களை என்ன பண்ணாத? பார்க்காத. காவல்ல போட்டது மனுஷனா இருக்கலாம், உனக்கு சோதனை கொடுக்கறது மனுஷனா இருக்கலாம், ஆனா உன்னை விடுவிக்க போறது நான் தானே. எந்த மனுஷன் வந்து உன்னை விடுவிக்க போறாங்க? அப்புறம் ஏன் மனுஷன் நம்ம பார்க்கணும்? கர்த்தர் தானே விடுவிக்க போறாரு. கர்த்தர் தான் உருவாக்குனாரு. அவருக்கு தெரியாதா? தெரியும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இனிமே கர்த்தரை தான் பார்க்கணும். இது 4வது காரியம். முதல்ல கர்த்தரு வெளிப்பாடு கொடுப்பாரு, தெரிந்து கொண்டாருன்னா. 2வது காரியம் நமக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாரு. இததான் நீ எனக்கு செய்யறதுக்காக நான் உன்னை அழைத்து கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவம் கொடுப்பாரு. 3வது காரியம் என்ன பண்ணுவாருன்னா அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாரு. 4வது காரியம் ஊழியத்துல சோதனை வரும். கண்டிப்பா கர்த்தர் நம்ம விசுவாசத்தை கொண்டு ஜெயிக்க வைப்பாரு. 5வது காரியம் என்ன அப்படின்னா ஒரு கமிட்மெண்ட். கண்டிப்பா எல்லா உறவுலயும் என்ன இருக்கணும் அப்படின்னா கமிட்மெண்ட் இருக்கணும். கமிட்மெண்ட் இல்லைன்னா அந்த உறவு கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாருன்னா பேதுரு கிட்ட பார்த்து, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமாண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணு? ஏன் ஆடுகளை மெய்ப்பாயா? இன்னொரு முறையும் கேக்குற, நீ என்ன நேசிக்கிற? ஆமாண்டவரே நான் நேசிக்கிறேன். அப்ப என் ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணு? மெய்ப்பாயா? 3வது முறையும் கேக்குற, ஒருத்தவங்களை பார்த்து என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, நேசிக்கிறியான்னு கேட்டா உங்களுக்கு என்ன வரும்? கோவமா, கஷ்டமா இருக்கும். அப்ப இவங்க நம்மள நம்பல, அதனாலதான் என்ன பண்றாங்க? இத்தனை முறை கேக்குறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கேட்டாரு. இயேசு கிறிஸ்து கேக்குறது நியாயம் தானே? பேதுரு 3 இல்ல எத்தனை முறை வேணா கேட்டிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு? 3 முறை கேட்டாரு. திருப்பி என்ன சொன்னாருன்னா ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேதுரு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் நடுவுல ஒரு கமிட்மெண்ட். இத ப்ராமிஸ்ன்னு சொல்லலாம், இல்ல உடன்படிக்கைன்னு சொல்லலாம். நமக்கு தெரிஞ்ச கமிட்மெண்ட்லாம் என்ன அப்படின்னா கணவன் மனைவி இல்லையா? ரிஜிஸ்டர் பண்றது எதுக்காக? கமிட்மெண்ட். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கவங்களும் இருக்காங்களா இல்லையா? அப்படி இருந்தா என்ன? எந்த கமிட்மெண்ட்டும் இல்லையா? பிடிக்கிற வரைக்கும் அதேதான். எல்லா உறவுலயும் அதேதான். இப்ப அம்மா பொண்ணு கண்டிப்பா ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்பா பையன் ஒரு உடன்படிக்கை இருக்கும். ஏதோ எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அது இருந்தாதான் அந்த உறவே என்ன, அந்த உறவுக்கு அர்த்தமே. அப்படிதானே? இப்ப நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கா?
எப்ப வேணா ஓடிடலாம்னு இருக்கோமா, இல்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கா? இருக்கா? இருக்குன்னு என்கிட்ட நல்லா சொல்றீங்க. இருக்குன்னா கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. அது கண்டிப்பா இருக்கணும். அவரோட நமக்கு உறவு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு உடன்படிக்கை இருக்கணும். அததான் பேதுரு கிட்ட வந்து இயேசு கிறிஸ்து கேட்டார். நீ என்ன நேசிக்கிற அப்படின்னா, நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆமா, நேசிச்சா கண்டிப்பா என்ன பண்ணிடணும். அத கஷ்டம்தான். இயேசு கிறிஸ்து பணியை இவங்க செய்ய முடியுமா? ஆடுகளை மேய்க்க முடியுமா? ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? ஒரு ஆடு முரட்டாட்டமா இருக்கும், ஒரு ஆடு கரவல் ஆடா இருக்கும், ஒரு ஆடு ரொம்ப குட்டி ஆடா இருக்கும், ஒரு ஆடு புது ஆடா இருக்கும், உலகத்துக்கு ரொம்ப புதுசா இருக்கும், ஒரு ஆடு ரொம்ப மெச்சூரா இருக்கும், அம்மா ஆடா இருக்கும். எல்லா ஆடுகளும் என்ன பண்ணணும் அப்படின்னா மேய்க்கணும். இது எதனால வந்துச்சு? நேசிக்கிறேன்னு என்ன சொல்லிட்டா, அப்ப நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். அதுதான் அந்த உறவுக்கான ஒரு அர்த்தமே இல்லையா? அப்போ கர்த்தரோட இருக்கிற உறவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்னா ஒரு உடன்படிக்கை இருக்கணும். இதான் வந்து 5வது காரியம். 6வது காரியம் என்ன அப்படின்னா, இது வந்து சொன்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கும், இருந்தாலும் சொல்றேன். பேதுரு வந்து கடைசியில அவரோட வரலாறுலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிச்சார். அவர் எப்படி மரிச்சாரு? நேரா மரிச்சார். ஆனா பேதுரு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, தலைகீழா என்ன சிலுவையில என்ன பண்ணுங்க. இது ஏன் அவரு சொன்னாரு? ஆமா, அங்க மறுதளிச்சார் இல்லையா? இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்தார்ல, அப்ப அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வந்திருக்கும்ல, என் கர்த்தரை நான் இப்படி மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி. அந்த குற்ற உணர்வு தான் இங்க, என் கர்த்தர் வந்து நேராதான் சிலுவையில ஜீவனை விட்டார், நான் என்ன பண்றேன்? ஆமா, ஏன்னா நான் மறுதளிச்சிட்டேனே, என்னை நேசிச்சவரை நான் என்ன பண்ணிட்டேன்? ஏமாத்திட்டேன், நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வுலதான் அவர் என்ன பண்ணாருன்னா தலைகீழா அவரோட ஜீவனை வந்து விட்டார். இதுதான் இப்ப இந்த ஊழியம், ஆசாரிய ஊழியம்ன்றது என்னது? இதுதான். கர்த்தர் என்ன பண்ணுவார்? முதல்ல ஒரு வெளிப்பாட கொடுப்பாரு. கண்டிப்பா அந்த வெளிப்பாடு மூலமா ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாரு. அதுக்கப்புறம் சோதனையை ஜெயிக்கணும். அதுக்கு அப்போதான் சர்வைவல் பண்ண முடியும் இல்லையா? சின்னதா எந்த பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போயிட்டா அப்புறம் எப்படிதான் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சோதனையை ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் ஆமா, நமக்கும் கர்த்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். கர்த்தரும் கேட்பாரு, நீ நேசிக்கிறியா? அப்பனா நீ என்ன பண்ணு, இத செய். சொல்லுவாங்க மனுஷங்களும் அப்படிதானே, என்ன நேசிக்கிறல்ல அப்ப நீ செஞ்சுதான் ஆகணும், என்ன நேசிக்கிறல்ல அப்ப நீ இதை பண்ணிதான் ஆகணும் சொல்றாங்க இல்லையா? அப்போ கண்டிப்பா கர்த்தருக்கும் நமக்கும் இருக்க உறவுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு உடன்படிக்கை இருக்கும். கடைசியா கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணோம்? தலைக்கீழா தொங்கணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு குற்ற உணர்வே இருக்காதா? என்னைக்காவது கர்த்தரை நம்ம இது மாதிரி பண்ணிருப்போமா இல்லையா? எனக்கும் இருக்கும். நான் பிரசங்கம் பண்றதுக்காக எனக்கு இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கண்டிப்பா எனக்கும் சில காரியத்துல கில்ட்டியா இருக்கும், குற்ற உணர்வு. ஐயோ, என் கர்த்தரை நான் ஒரு நிமிஷம் அவிசுவாசமா இருந்துட்டேனே, நான் ஒரு நிமிஷம் கர்த்தரை ரொம்ப கம்மியா மதிப்பிட்டனேன்னு சொல்லி எனக்கும் என்ன இருக்கும்? ஆமா, அந்த குற்ற உணர்வுக்காக பேதுருவால என்ன முடியுமோ அதை செஞ்சாரு. இப்ப நம்மளால என்ன முடியும்? என்கிட்ட சொல்லாதீங்க, உங்களால என்ன முடியுமோ அதை என்ன பண்ணணும் நீங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து மன்னிச்சாரு. ஆனா பேதுரு அதுக்கு எப்படி மன்னிப்பு கேட்டாரு? தலைகீழா தொங்கி அப்பதான் என்ன கேட்டாரு அப்படின்னா, அது என்னது? ஒரு மன்னிப்பு தான். நான் உங்களை வந்து என்ன பண்ணிட்டேன்? மறுதளிச்சுட்டேன். அதனால நான் என் ஜீவன் வந்து சாதாரணமா போக வேணாம், உங்களை மாதிரி இல்லாம நீங்க நான் என்ன பண்றேன்? தலைகீழா கர்த்தர்கிட்ட ஜீவனை விடுன்னு சொல்லி பண்ணாரு. இதுதான். அப்போ நமக்கு கர்த்தர் எவ்வளவு பண்ணிருக்காரு. காவல்ல, எவ்வளோ சிறையில, எவ்வளோ கஷ்டத்துல, வியாதியில, கடன்ல, எவ்வளோ போராட்டத்துல இருந்து கர்த்தர் வந்து கொண்டு வந்தார். ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளும் என்ன பண்ணிருப்போம்? பேதுரு மாதிரி மறுதளிக்கலன்னா கூட ஒரு நிமிஷம் பண்ணிருப்போம். ஆனா நமக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்கும். இன்னைக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க கர்த்தர்கிட்ட ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதை பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுவேன் கடைசி வரைக்கும். அது உங்க சாய்ஸ் வந்து உங்களுக்குதான். நீங்க என்ன வேணா கர்த்தர்கிட்ட சொல்லலாம், இதை பண்ணுவேன், நான் இதை பண்ண மாட்டேன், எதை வேணா நீங்க சொல்லலாம். இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமா இருந்தவங்கள கர்த்தர் எப்படி மாத்தினார்னா பரிசுத்த ஆசாரிய கூட்டமா மாத்தினாரு. அது வந்து சும்மா கிடையாது, சொன்னதும் வந்து மாறல. அவர் நம்மள முதல்ல என்ன பண்ணாரு? நேசிச்சார், அன்பு கூர்ந்த ஒரு ரத்தத்தால கழுவுனார். அதுக்கப்புறம் தான் பிதாக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணோம்? அதனாலதான் நம்ம தகுதியானோம், அதனாலதான் நம்ம நிக்கிறோம். ஆசாரிய வம்சம். நான் நிக்க முடியுமா? பரிசுத்த ஸ்தலத்துல நிக்க முடியாது. கர்த்தருக்கு கோபம் தான் என்ன ஆகும்? ஆனா நிக்க வச்சாருன்னா அது அவரோட ரத்தத்தால என்ன கழுவி இருக்காரு, உங்களை கழுவி இருக்காரு. நம்ம பலிபீடத்துல நிக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தரோட ரத்தத்தால நம்ம கழுவப்பட்டவங்க. அவரோட வஸ்திரத்தால சொல்லுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சோம் இல்லையா? அவர் ரத்தத்தால நம்மளோட வஸ்திரத்தை துவைக்க பெற்றவர்கள், நம்ம மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். எப்பவுமே வந்து எல்லாரும் சொல்லும் போது நமக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா இது தெரியணும்.
நீங்க யூதர் இல்லையே, நீங்க எப்படி இதை செய்யலாம், நம்ம எப்படி இப்படி செய்யலாம்னா, இல்லதான் நாங்க கர்த்தரால என்ன பண்ணோம், பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் நம்ம சொல்லணும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பிரிவிலேஜ், நம்மளோட ஸ்லாக்கியம், அப்படிதானே? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு தகுதி. எந்த தகுதியில இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? இதுதான் என் தகுதி, என் கர்த்தர் எனக்கு இததான் தகுதியா கொடுத்தாரு அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியணும். ஆமென். இனிமே என்ன பண்ணுவீங்க, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க என்ன பண்ணுவீங்கன்றத. கர்த்தர் உங்களோட கமிட்மெண்ட்டை கண்டிப்பா ஏற்றுப்பேன். ஆனா கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா விடவே மாட்டார். அந்த விசுவாசம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும், கடைசி வரைக்கும் ஓடிடலாம். விசுவாசத்துல கொஞ்சம் பேதுருவும் நம்மள மாதிரி மனுஷர் தான் இல்லையா? அவருக்கும் விசுவாசம் போன வாரம் கூட பார்த்தோம் இல்லாமதான் இருந்துச்சு. கால் வைக்க பயமாதான் இருந்துச்சு. யாருக்கா இருந்தாலும் எனக்கா இருந்தாலும் பயமாதான் இருக்கும். இப்பவும் பயமாதான் இருக்கு கால் வைக்கிறதுக்கு. ஆனாலும் கூப்பிடுறது கர்த்தர் இல்லையா? அப்படியா விட்டுற போறாருன்ற ஒரு விசுவாசம் நம்ம இருக்கணும். எழுந்துக்கலாமா? ஜெபிக்கலாம்.